வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. கோமதி சக்கரத்தினுடைய பலன்கள். ராஜயோகத்தை அதிகம் தரக்கூடியதும் தன வரவை அதிகம் தரக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருளா கோமதி சக்கரம் விளங்குது. இந்த கோமதி சக்கரம் வட மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வச்சு வழிபடுறாங்க. தென் மாநிலங்கள அவ்வளவு தெரியல நிறைய பேருக்கு. அந்த கோமதி சக்கரத்தினுடைய மகிமை மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதாக இருக்குது. மகாலட்சுமியுடைய அருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை யார் வச்சு வணங்குறாங்களோ அவங்க அயோத்தி, மதுரா, காசி மற்ற புனித ஸ்தலங்களுக்கு போன பலனை உடனே கொடுக்க வல்லது. கோமதி சக்கரத்தினுடைய சுழி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல பாத்திரத்துல வச்சு 7 சக்கரம், 9 சக்கரம், 11 சக்கரம் வச்சு வணங்குறதுனால நம் வீட்டுல தீய விளைவுகள் ஏற்படாது. கிரக தோஷங்களால, சர்ப தோஷங்களால, செய்வின பில்லி அதனால வரக்கூடிய துன்பங்கள் விலகிவிடும். இதை வச்சு அனுபவிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது கோமதி சக்கரங்கள் வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நமக்கு துன்பம் வரும்போது, கோர்ட்டு கேஸு வழக்கு அது மாதிரி நடக்கும்போது 2 சக்கரங்கள் எடுத்து தலையை சுத்தி 3 சந்து சேர்ற இடத்துல தூக்கி போட்டுருங்க. போட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த தோஷம் விலகி ஓடிவிடும். கணையாழி மோதிரத்துல ராகு கெட்ட இடத்துல இருந்தாலும், கேது கெட்ட இடத்துல இருந்தாலும், அது அந்த சர்பதோஷத்தினால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பயம் இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும், லேடிஸா இருந்தா சின்னதா ஒரு கல் ஒன்று வாங்கி கோமதி சக்கரத்துல பச்சை விசேஷம், செவந்த கலர் விசேஷம், நீல கலர் விசேஷம், வெள்ளை அவ்வளவு மகத்துவம் கிடையாது. இந்த கல் 3 சுழி இருக்கிற மாதிரி இருக்கு. சுழி மேல் நோக்கின மாதிரி வச்சு ஒரு மோதிரம் கணையாழி செஞ்சு கையில போட்டுக்கலாம். ராமருக்காக ஆஞ்சநேயர் அந்த கணையாழியை கொண்டு கொடுத்ததா ஐதீகம் இருக்கு. புராணத்துல எல்லாம் சொல்றாங்க. அது இந்த ஆழிதான். கோமதி சக்கரம் வச்சு இருந்த ஆழியை தான் அவர் கொண்டு கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை நம்ம போட்டுன்னு இருக்கும்போது சந்தோஷம் தானா வரும். கோமதி சக்கரம் வீட்டுல எண்ணிக்கையில 11 வைக்கலாம், 9 வைக்கலாம், 7 வைக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணிக்கை அதிகம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செல்வம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். கோமதி சக்கரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. வடநாட்டுல எல்லாரும் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த கல்லை கையில வச்சுதான் ஆசீர்வாதம் பண்றாங்க. கீழே அதை போட்டுதான் மேல பூஜை ரூம்ல சாமிகளை பிரதிஷ்டை பண்றாங்க. நவரத்னத்தை நம்ம எப்படி கொட்டி, நவதானியங்களை எப்படி கொட்டி, பஞ்சலோகத்தை எப்படி வச்சு நம்ம சாமிங்களை பிரதிஷ்டை பண்றோமோ சக்கரங்களை வச்சு, அதே மாதிரி கோமதி சக்கரம் வலம்புரி சங்க கீழே வச்சு அதுக்கு மேல அந்த தரையை பூசிட்டு அதுக்கு மேல பிரதிஷ்டை பண்றாங்க. அதே நிலைமை நமக்கு சந்தோஷம் வேணும்னு சொன்னா கோமதி சக்கரத்தை வச்சு வணங்குங்க. கோமதி சக்கரத்தை வச்சு வழிபடுங்க. கோமதி சக்கரத்தை வாங்கி வச்சு நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்க இதை பயன்படுத்துங்க. ரொம்ப பணம்லாம் செலவாகாது. ஒரு சின்ன சக்கரத்தினுடைய விலை ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய்க்குள்ள இருக்கும், 2 ரூபாய்க்குள்ள இருக்கும், 1 ரூபாய்க்குள்ள இருக்கும். அது மாதிரி ஒரு 11 சக்கரம் ஒத்தையில தான் வைக்கணும். ரெட்டப்படையில வைக்கக்கூடாது. ஒத்தப்படையில வாங்கி சக்கரங்களை கலரா இருக்கணும். கிரீனா இருக்குதான்னு பாருங்க. பச்சை கலரு, இல்ல செவந்த கலரு, நீல கலரு, இந்த மாதிரி கோமதி சக்கரமா செலக்ட் பண்ணுங்க. இதை வாங்கி வைக்கும் போது உங்க வீட்டுல சந்தோஷம் தானா வரும். நீங்க வச்சு பாருங்க. பர்ஸ்ல வச்சு பாருங்க. பர்ஸ்ல வச்சுட்டு போகும்போது பணம் நிறைய சேரும். வீட்டுல வைக்கும் போது மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சௌபாகியம் கிடைக்கும். இதை நீங்க வைக்கும் போது தான் தெரியும். வைக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. கோமதி சக்கரம்ன்றது தென் மாநிலத்துல நிறைய பேருக்கு தெரியல. சும்மா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் தாலியில் அணிஞ்சுன்னு இருக்காங்க, மோதிரமா போட்டுன்னு இருக்காங்க, பர்சல வச்சுன்னு இருக்காங்க. வீட்டுல வாசப்படியில புது வீடு கட்டும்போது, கிரகப்பிரவேசம் செய்யும் போது இந்த நவதானியம் எல்லாத்தையும் வைக்கும்போது வலம்புரி சங்க வைக்கிறாங்க, மகாலட்சுமி சக்கரத்தை வைக்கிறாங்க. இந்த சக்கரத்தினுடைய மறுபெயரே மகாலட்சுமி சக்கரம் தான். இதை நீங்க வச்சு நீங்க வணங்கி நல்லதை அனுபவிங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் சித்தர்களுடைய நூல்ல, ரகசியமான நூல்ல இருக்கக்கூடியதை உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன் நான். போகர் 7000த்துல 3வது ஆயிரத்துல அழகா சொல்றாரு. நவரத்தனம் பிறக்கும் காலம், நவரத்தனத்தை பயன்படுத்தும் காலம், நவரத்தனத்தை யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்றாரு. அடுத்த எபிசோட்ல நான் நவரத்தனத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நன்றி.